ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நெத்திலி கருவாடு ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு வீக் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த கருவாடை வச்சு நம்ம சாப்பிடலாம், நல்லது தான். இப்போ வாங்க நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு ஹாட் வாட்டரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் வந்துட்டு கருவாடை அலசி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நல்லா சுடுதண்ணியை வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு முங்குற அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சுடுதண்ணியில் சேர்த்து ஊற வைக்கிறதுனால அதில் உள்ள டஸ்ட்டு மண் எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ கருவாடு பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டாகிடும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு சுடுதண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மண் இருக்கும் இந்த கருவாடில். சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா மண் எல்லாமே வந்துட்டு அடியில் போயிடும். ஸோ வந்துட்டு கருவாடு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா வந்துட்டு ஹாட் வாட்டராக சேர்த்து கருவாடை வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து வந்துட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கருவாடு உள்ள தூசி மண் எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுறக்கூடாது. கருவாடு பார்த்திங்கன்னா வெந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி லைட்டாக வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கருவாடாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கருவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் தலையோடு போடுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தலையை வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி தலையை எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறேன். தலையை எடுத்ததுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் இந்த பிளாக் கலரில் டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அது நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சனால நம்ம பிச்சதும் பார்த்திங்கன்னா கையோடு வந்துடும். நல்லா வந்துட்டு உள்ளே உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே எதுவுமே அழுக்கு இல்லாமல் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும், அதை வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும், அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். பிச்சதும் வந்துடும், ஏன்னா வந்துட்டு ஊறினால சுடுதண்ணியில் நம்ம பிச்சதுமே கைக்கு வந்துடும். இந்த பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்கிறத வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும். அதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லா கருவாடையுமே நம்ம தலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கருவாடுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குது அப்படின்ட்டு. இதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். இது வந்து டஸ்ட்பினில் போட்டுற வேண்டியதான். இது மட்டும் தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு 2 டைம் வந்துட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறுமனே வந்துட்டு மசால் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்துட்டு வறுத்து சாப்பிட்றதா இருந்தாலுமே சாப்பிடலாம். கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்ததுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கருவாடு பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு வந்துட்டு வெந்துடும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சுடுதண்ணியில் சேர்த்தனால வேகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கலருக்காக தான், காரம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிராப்பில் இருக்கும். ஸோ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நம்ம கருவாடில் வந்துட்டு அப்ளை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக, இல்லாட்டினா வந்துட்டு தண்ணி வந்துட்டு கையில் தெளித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு கருவாடுக்குள்ளே. கருவாடுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. கருவாடை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே லாஸ்ட்டாக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா கருவாடுலேயே நம்மளுக்கு உப்பு இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா உப்பு எதுவுமே சேர்க்கலை, ஆல்ரெடி கருவாடுலேயே உப்பு இருக்கிறதுனால நான் அதோட விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி கருவாடு வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுமே வந்துட்டு கட்டாயம் கருவாடு சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குச்சி கருவாடு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு. இது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வீக்ஸ் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், தயிர் சாதத்துக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.